Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா thermal properties of matter. So இந்த டாபிக்குள்ள நம்ம டீப்பா போறதுக்கு முன்னாடி நமக்கு சில பேசிக் கான்செப்ட்ஸ் பத்தி தெளிவா தெரியணும். அத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படினா thermometry. ஸோ தெர்மோமெட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சப்ஜெக்ட் ஓகேவா. இந்த சப்ஜெக்டில் ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிப்பாங்க. அதுக்கு பேர் தான் தெர்மோமெட்ரி அப்படிங்கிறது. ஸோ டெம்பரேச்சர்னால் என்ன? டெம்பரேச்சர்னால் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கோல்டாக இருக்குது ப்ளஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெஷர் பண்ணுறது தான் இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது இல்லை எந்த அளவுக்கு கோல்டாக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் இந்த டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா இது மேக்னிட்யூடை டிபெண்ட் பண்ணியிருக்கும், டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. டைரக்ஷனுக்கான எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டுமே இதுக்கு இருக்காது. அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் கெல்வின். ஓகே, இப்போ நமக்கு டெம்பரேச்சர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம மூவ் பண்ண போகிற நெக்ஸ்ட் டாபிக் ஹீட். ஸோ ஹீட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதுக்கு ஒரு டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஹாட்டான ஒரு டீ கப் இருக்குது ஓகேவா. ஒரு ஹாட்டான டீ கப்பை நீங்கள் போய் டச் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் உங்கள் கையை தொட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க, ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ ஹீட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஹையர் டெம்பரேச்சரில் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது ஓகேவா. இப்போ நான் 500 கெல்வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹையர் டெம்பரேச்சரில் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இது டெம்பரேச்சர் ஏ. இன்னொரு டெம்பரேச்சர் டிபி 200 கெல்வினில் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த ரெண்டு கண்டெய்னரே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறேன் ஓகேவா. அப்போ எனர்ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹையர் டெம்பரேச்சர் 500 கெல்வின்லேருந்து 200 கெல்வினுக்கு என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எனர்ஜி வந்து 500 கெல்வின்லேருந்து 200 கெல்வினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீட்னு சொல்கிறோம். ஸோ நம்ம டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து அந்த டீ கப் தான் என்ன அப்படின்னா ஒரு ஹாட்டான பாடி ஓகேவா, அதிகமான டெம்பரேச்சர் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ். உங்களோட ஹேண்ட் வந்து டீ கப்பை கம்பேர் பண்ணும்போது என்னது, லோயர் டெம்பரேச்சர் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த டீ கப்லேருந்து அந்த ஹீட்டுங்கிற அந்த எனர்ஜி என்ன ஆகுது, உங்கள் ஹேண்டுக்கு ஃப்ளோ ஆகிருக்கு. அதனால தான் என்ன இருக்குது, உங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியுது ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எனர்ஜி வந்து அதாவது ஹீட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேவா. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னா அங்கே என்ன இருக்கணும், மெயினாக டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் ஓகேவா. இங்கே 500ன்னு ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்குது, 200ன்னு அது கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்மியான டெம்பரேச்சர் இருக்குது. இந்த மாதிரி என்ன இருக்கணும் அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்போ தான் அங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். சப்போஸ் இன்னும் 2 கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னர் வந்து சி, இந்த கண்டெய்னரில் 200 கெல்வினுக்குடைய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த கண்டெய்னர் டி, இதில் 200 கெல்வினுடைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது ஓகேவா. ரெண்டுத்தோட டெம்பரேச்சருமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. இப்போ இந்த 2 கண்டெய்னரையும் நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன நடக்காது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. இங்கே நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. எதனால் இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படின்னா இங்கே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இல்லை ஓகேவா. இங்கே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆப்சண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே என்ன நடக்காது அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஸோ சேம் டெம்பரேச்சர் அப்போ என்ன நடக்காது அப்படின்னா சேம் டெம்பரேச்சர் உள்ள 2 சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து ஒன்றா பிளேஸ் பண்ணாலும் உங்கள் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த மாதிரி உடைய ஒரு ஸ்டேட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். தெர்மல் ஈக்லிபிரியம். ஸோ தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 கண்டெய்னர் இருக்குது, அதாவது 2 சப்ஸ்டன்ஸ் வந்து சேம் டெம்பரேச்சரில் இருக்கிறது ஓகேவா. எந்த ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுமே இல்லாத ஒரு ஸ்டேட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெர்மல் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே ஒரு சமநிலை இருக்கும், அங்கே எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறதில்ல ஓகேவா. இதுதான் வந்து தெர்மல் ஈக்லிபிரியம். ஓகே, இப்போ நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய சில திங்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக எதுக்கு மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிற டாப்பிக்கு மூவ் பண்ண போகிறோம்.
ஓகே, நம்ம இப்போ எதுக்குள்ளே மூவ் ஆயிருக்கோம் அப்படின்னா ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரை பற்றி படிக்க போகிறோம். அதை உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் இந்த சார்ட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது அப்படின்னா 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செல்சியஸ் ஸ்கேல், செகண்ட் ஒன் வந்து ஃபாரன்ஹைட், தேர்ட் ஒன் வந்து கெல்வின். ஓகேவா? செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹைட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து ஒவ்வொரு டிகிரியையும் மெஷர் பண்ணுறதுக்கான சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து செல்சியஸ் அப்படின்னா டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபாரன்ஹைட் அப்படின்னா டிகிரி ஃபாரன்ஹைட்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம், கெல்வின்னா கே தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ண மாட்டோம், டிகிரி சிம்பிள் போட மாட்டோம். நெக்ஸ்ட் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்கேலில் ஐஸோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது. ஓகேவா? அந்த பர்டிகுலர் ஸ்கேலில் இஃப் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் செல்சியஸ் ஸ்கேல் நான் எடுத்துக்கிறேன். இந்த செல்சியஸ் ஸ்கேலில் ஐஸோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது. 0 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகும், ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். ஓகேவா? 0 டிகிரி செல்சியஸில் ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். ஃபாரன்ஹைட் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம்னா 32 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். கெல்வின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 273.15 கெல்வினில் என்ன ஆகும், ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். இது வந்து என்ன அப்படின்னா ஐஸ் மெல்ட் ஆகுறதுங்கிறது ஒரு லோயஸ்ட் வேல்யூ. அந்த ஸ்கேலில் இருக்க ஒரு லோயஸ்ட் வேல்யூ தான் என்ன அப்படின்னா இந்த மெல்ட் ஆகுற ஐஸ் மெல்ட் ஆகுற இந்த பாயிண்ட்ஸ். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம், எல்எஃப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா ஐஸ் மெல்ட் ஆகுற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் உள்ள லோயஸ்ட் வேல்யூ. ஸோ செல்சியஸ்னா 0 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹைட் அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹைட், கெல்வின் அப்படின்னா 273.15 கெல்வின். நெக்ஸ்ட் அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் வந்து பாயில் ஆகிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா வாட்டர் பாயில் ஆகிற அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ இங்கே செல்சியஸ்க்கு 100 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹைட் அப்படின்னா 212 டிகிரி ஃபாரன்ஹைட். ஓகேவா? 212 டிகிரி ஃபாரன்ஹைட். கெல்வின் அப்படின்னா 373.15 கெல்வின். ஸோ இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன், லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அதே வந்து அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னா வாட்டர் வந்து பாயில் ஆகக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். இப்போ இது செல்சியஸ்க்கு 0 டிகிரி செல்சியஸ், அதே வந்து அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹைட்டுக்கு 32 டிகிரி ஃபாரன்ஹைட், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 212 டிகிரி ஃபாரன்ஹைட். கெல்வினுக்கு லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 273.15 கெல்வின், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 373.15 கெல்வின். இதை வந்து நீங்கள் மெமரியில் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அதில் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ஸ்கேலில் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். இந்த டிவிஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டோட வேல்யூ என்னது 100, லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டோட வேல்யூ 0. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா நடுவில் எவ்வளோ டிவிஷன்ஸ் இருக்குங்கிறத சொல்லும். ஸோ 100 மைனஸ் 0னா 100. நெக்ஸ்ட் இப்போ ஃபாரன்ஹைட்டுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணோம். 212ங்கிறது இதோட அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 32 டிகிரி ஃபாரன்ஹைட். ஸோ 212 டிகிரி ஃபாரன்ஹைட் மைனஸ் 32 டிகிரி ஃபாரன்ஹைட்னா நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிவிஷன்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கெல்வின் ஸ்கேலில் ஹையர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னது, அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 373.15 கெல்வின் மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 273.15 கெல்வின். இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன அப்படின்னா 100 டிவிஷன்ஸ். ஸோ செல்சியஸ் ஸ்கேலில் டோட்டலாக 100 டிவிஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஃபாரன்ஹைட் ஸ்கேலில் 180 டிவிஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, கெல்வின் ஸ்கேலில் 100 டிவிஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து இம்பார்ட்டண்ட். இந்த டேபிளர் காலம் வந்து நமக்கு ஈஸியாக வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நம்மளோட டாபிக் வந்து இப்போ எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் மெயினாக அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கேல்லேருந்தும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு எப்படி மாற்றுறது, கெல்வின்லேருந்து ஃபாரன்ஹைட்டுக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் ஃபைன் பண்ண வேண்டிய மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? இந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதை வேணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா reading on any scale. Reading on any scale இது ஒரு பேசிக் ஃபார்முலா. ஓகேவா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் பண்ண முடியும். ரீடிங் ஆன் எனி ஸ்கேல் மைனஸ் எல்எஃப்பி, ரீடிங் ஆன் எனி ஸ்கேல் மைனஸ் எல்எஃப்பி டிவைடட் பை யூஎஃப்பி மைனஸ் எல்எஃப்பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் ஸ்கேல்ஸ். ஓகேவா? ஸோ வந்து உங்கள் டெம்பரேச்சரில் என்ன ரீடிங் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் வந்து செல்சியஸ் ஸ்கேலில் உள்ள ரீடிங் தெரியலாம், உங்களுக்கு அது கெல்வினில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை கெல்வினில் தெரிகிறது ஃபாரன்ஹைட்டில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சப்போஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் என்ன ஸ்கேல்னே தெரியாது, ஓகேவா? ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமை கொடுத்துருப்பாங்க, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு இது ஒரு பேசிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ ஒவ்வொரு ஸ்கேலுக்காக நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை உங்களுக்கு நான் ஒரு காமனான ஃபார்முலாவாக தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம செல்சியஸ் ஸ்கேலுக்கு பார்க்கலாம். செல்சியஸ் ஸ்கேலுக்கு எனக்கு ரீடிங் தெரியாது, சி மைனஸ், இங்கே மைனஸ் போட்டிருக்கிறதுனால மைனஸ், செல்சியஸ் ஸ்கேலோட லோயர் ஃபிக்ஸடு பாயிண்ட் என்னது 0, ஓகேவா? நம்ம ஏற்கனவே இந்த சார்ட்டில் பார்த்தோம், சார்ட்டில் பார்த்தம்போது நமக்கு தெரிஞ்சுது செல்சியஸ் ஸ்கேலோட லோயர் ஃபிக்ஸடு பாயிண்ட் வந்து 0. ஸோ நான் இங்கே 0ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். டிவைடட் பை யூஎஃப்பி வேல்யூ என்ன, செல்சியஸோட யூஎஃப்பி வேல்யூ 100, யூஎஃப்பி மைனஸ் எல்எஃப்பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸை தான் இன்டெரக்டாக கேட்குறாங்க. ஸோ வந்து 100 மைனஸ் 0, 100 மைனஸ் 0, ஓகேவா? இது வந்து நான் இப்போ எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா செல்சியஸ் ஸ்கேலுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். இது வந்து என்ன சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த டோட்டல் ஃபார்மேட் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ, ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாரன்ஹைட்டில் கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹைட், ரீடிங் ஆன் எனி ஸ்கேல் வந்து ஃபாரன்ஹைட்டில் எஃப்னு வச்சுருக்கேன், மைனஸ் இதோட எல்எஃப்பி வேல்யூ 32 divided by UFP value 212 minus இதோட LFP value 32, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு கே, கெல்வினுங்கிறதுனால கேன்னு வச்சுருக்கேன். ஸோ கே மைனஸ் கேவோட LFP வேல்யூ, கேயோட LFP வேல்யூ என்னது, கேயோட LFP வேல்யூ வந்து 273.15 கெல்வின். நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த டெசிமல் பாயிண்ட்டை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு 273 அப்படிங்கிற மாதிரி வச்சு கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ 273 டிவைடட் பை 373 மைனஸ் 273, ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் கொடுத்துட்டாங்க, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்சியஸை ஃபாரன்ஹைட்டுக்கு மாற்றலாம், ஃபாரன்ஹைட்டை கெல்வினுக்கு மாற்றலாம். இது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் கொடுத்து அதோட இதை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதிலே ஈக்குவேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல், நான் THன்னு வச்சுருக்குது டெம்பரேச்சர் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல், மைனஸ் மெல்டிங் பாயிண்ட் of that particular scale and the scale oda melting point divided by boiling point of that scale minus melting point, ஓகேவா? அந்த ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேலோட டெம்பரேச்சர் அன்னோன் டெம்பரேச்சர் மைனஸ் அந்த ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேலோட மெல்டிங் பாயிண்ட் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுப்பாங்க, டிவைடட் பை பாய்லிங் பாயிண்ட் மைனஸ் மெல்டிங் பாயிண்ட். இது வந்து ஒரு காமனான ஃபார்முலா, ஓகேவா? இது இன்னும் எப்படி சிம்பிளிஃபைட் டேர்மில் கொண்டு வருது அப்படின்னா TH மைனஸ் MP divided by boiling point of that particular scale minus melting point of that particular scale is equal to C minus 0 na C, 100 minus 0 na 100. So C by 100 is equal to F minus 32 divided by 212 minus 32 na 180 is equal to K minus 273 divided by 373 minus 273 na 100, ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் எதை வேணாலும் என்ன பண்ணலாம், மாற்றி மாற்றி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் இன்வால்வ் பண்ணும்போது இந்த இதில் ஏதோ ஒரு ஃபார்முலா எடுத்து நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் இல்லாமல் செல்சியஸ்லேருந்து கெல்வினோ இல்லை கெல்வின்லேருந்து ஃபாரன்ஹைட்டோ இந்த மாதிரி இந்த மூணில் செல்சியஸ் கெல்வின் ஃபாரன்ஹைட் இந்த மூணில் உங்களுக்கு எதுலையாவது கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த ஷார்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். C/5 is equal to F minus 32 divided by 9 is equal to K minus 273 divided by 5, ஓகேவா? இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது எப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்குல்ல இந்த வேல்யூவை நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இந்த 3 இதையும் மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இதை உங்களுக்கு நான் இங்கே சொல்கிறேன். இங்கே பார்த்துக்குங்க, இங்கே C/100ன்னு இருக்குது, F minus 32 divided by 118 இருக்குது, is equal to K minus 273 divided by 100ன்னு இருக்குது, ஓகேவா? இது ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 எல்லாம் கேன்சல் ஆயிரும். அடுத்த 2 டேபிளில் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5s are 10, 2 9s are 18, 2 5s are 10, ஓகேவா? இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து எழுதியிருக்கேன்.
இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம். எப்போ அப்படின்னா இந்த 3ல் ஏதாவது ஒன்றை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறா இருந்தால் தான். சப்போஸ் உங்களுக்கு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் கான்செப்ட் வருது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு தடவை இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரலான கான்செப்ட். அதாவது எந்த ஒரு ரீடிங்கும், ஓகேவா, ஒரு ஸ்கேலில் இருக்க எந்த ஒரு ரீடிங் மைனஸ் LFP அதில் இருக்க லோயஸ்ட் ஃபிக்ஸடு பாயிண்ட், அதாவது என்ன மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்கேலில் என்ன வேல்யூ இருக்குது, டிவைடட் பை அப்பர் ஃபிக்ஸடு பாயிண்ட், ஓகேவா, அதாவது வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கேலில் என்ன இருக்குது மைனஸ் LFP. இது வந்து எந்த ஸ்கேலாக இருந்தாலும் அதுக்கு கான்ஸ்டன்ட். அதாவது இந்த வேல்யூ வந்து நீங்கள் செல்சியஸ் ஸ்கேலுக்கு இதே வேல்யூவை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எப்படி வரும், சேமாக தான் வரும். இது வந்து கான்ஸ்டன்ட்டான ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ ரீடிங் ஆன் எனி ஸ்கேல், ஸோ சின்னு வச்சுக்கிறேன் அந்த ரீடிங்கை. அது 20 டிகிரியாக இருக்கலாம், 30 டிகிரியாக இருக்கலாம், 40 டிகிரியாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீடிங் தான். சி மைனஸ் LFP வந்து 0 டிவைடட் பை 100 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹைட் ஸ்கேலுக்கு F minus LFP 32 divided by UFP 212 minus LFP 32 is equal to Kelvinக்கு K minus upper fixed point, lower fixed point 273 divided by UFP வந்து 373 minus LFP வந்து 273 is equal to ஒரு hypothetical scale minus melting point divided by boiling point minus melting point. இப்போ இதை சால்வ் பண்ணி போட்டிருக்க ஃபார்முலா தான் இது. இங்கே 212 மைனஸ் 32 இந்த மாதிரி இருக்கிற திங்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ணி போட்டிருக்க ஒரு ஃபார்முலா தான் இது. இது எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேலில் ஈக்குவேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வந்து இந்த கான்செப்டில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ TH மைனஸ் மெல்டிங் பாயிண்ட் டிவைடட் பை பாய்லிங் பாயிண்ட் மைனஸ் மெல்டிங் பாயிண்ட் என்ன பண்ணணும், செல்சியஸ்லேயோ ஃபேரன்ஹைட்லேயோ கெல்வின்லேயோ மாற்றணும்னா அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன், இப்போ செல்சியஸில் ஃபேரன்ஹைட்டில் கெல்வினில் மட்டும் மாற்றுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தான் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா. ஓகே, இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இது வந்து ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் உள்ள ஒரு ப்ராப்ளம். த டெம்பரேச்சர் ஆன் செல்சியஸ் ஸ்கேல் இஸ் 25 டிகிரி செல்சியஸ். வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் ஆன் த ஃபாரன்ஹைட் ஸ்கேல்? ஸோ செல்சியஸ் ஸ்கேலில் உள்ள டெம்பரேச்சர் சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 25 டிகிரி செல்சியஸ். உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரன்ஹைட்டில் அதே வேல்யூ வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ஃபார்முலா, ஓகேவா. ஸோ C/5 இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் 32 டிவைடட் பை 9. இப்போ செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹைட்டுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ C/5 இஸ் ஈக்குவல் டு F minus 32 divided by 9. இங்கே C ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. ஸோ 25 divided by 5 is equal to F minus 32 divided by 9. 5 5s are 25. ஸோ இங்கே cross multiply பண்ணோம் அப்படின்னா 45 is equal to F minus 32 வரும். ஸோ ஃபாரன்ஹைட் வேல்யூ 77 டிகிரி ஃபாரன்ஹைட் நமக்கு வருது. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். நமக்கு செல்சியஸில் கொடுத்துருந்தாங்க, நம்மளை ஃபாரன்ஹைட்டில் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபாரன்ஹைட்டில் அதே வேல்யூ எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம எதை ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், செல்சியஸையும் ஃபாரன்ஹைட்டையும் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் இங்கே என்ன பண்ணேன், C/5 is equal to F minus 32 divided by 9 அப்படின்னு அந்த பர்டிகுலர் வேல்யூவை ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே செல்சியஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேஸில் நான் 25 போட்டிருக்கேன். 25 divided by 5 is equal to F minus 32 divided by 9. ஸோ என்ன வருது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம்னா F is equal to 77 டிகிரி ஃபாரன்ஹைட் வருது. ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன். ஸோ இங்கே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் இன்வால்வ் பண்ணி வந்திருக்கு. ஏ ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் W ஹேஸ் மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் இருக்குது, அது நம்ம W டிகிரின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு நம்மளா வச்சுக்கிட்டு ஒன்று. இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து -40 டிகிரி W, இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 90 டிகிரி W. நம்மளை என்ன கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 70 டிகிரி செல்சியஸை, ஓகேவா, 70 டிகிரி செல்சியஸோட வேல்யூ வந்து W ஸ்கேலில் எவ்வளோ வரும், ஃபாரன்ஹைட்டில் எவ்வளோ வரும், கெல்வினில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேல் இன்வால்வ் ஆகி வரதுனால நம்ம எந்த இது யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஹைப்போதெட்டிக்கல் ஸ்கேலுக்கான ஃபார்முலா TH மைனஸ் மெல்டிங் பாயிண்ட் டிவைடட் பை பாய்லிங் பாயிண்ட் மைனஸ் மெல்டிங் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு நம்ம எதை ஃபைன் பண்ணணும், டபிள்யூவில் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, அதாவது இந்த TH தான் என்னது, இங்கே W, இந்த TH தான் அன்னோன் டெம்பரேச்சர், இதை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே THோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும்.
நம்ம எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா செல்சியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதோட ஈக்குவேட் பண்ணணும், C/100ஓட நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஸோ C/100. அப்போ TH minus of -40 divided by 90 minus of -40 is equal to C/100. நான் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் இதுலேருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நான் கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.